இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த திருமணத்துக்குள்ள தேவையில்லாத கலாச்சாரங்கள், அனாச்சாரங்கள். தொடக்கமே சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கல்யாணங்கள் நடக்குது. அதுல ஒன்று ஓடி போகக்கூடிய கலாச்சாரம். அது உண்மையிலேயே கல்யாணம் இல்லை, விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலி. வலி இல்லாமல் கல்யாணம் இல்லைங்கிறாங்க. அப்ப வலி இல்லாத கல்யாணம் இல்லாட்டி அது விபச்சாரம். இன்னைக்கு ஒரு பெத்தெடுத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் தொந்தரவு செய்து நோவினை செய்து பெற்றோர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்குமாக இருந்தால் இந்த ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு மனம், ஒரு பெண்ணு அவளை கருவில் இருந்து சுமந்து வளர்த்து ஆளாக்கி படிப்பிச்சு அழகு கொடுத்து அறிவு கொடுத்து தெளிவு கொடுத்து பேச்சு கொடுத்து மொழி கொடுத்து இந்த உலகத்தில் நடக்க விட்டு அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க கொடுத்த அறிவை வாங்கி எடுத்து திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு அடிதான் ஓடி போகக்கூடிய கலாச்சாரம். அதுல ஒரு பெற்றோர் செத்து போறான். மற்றதெல்லாம் அடிச்சா திட்டினா தள்ளி விட்டா மன்னிப்பு கேட்டு மாறிக்கலாம். ஆனால் ஒரு பெற்றோருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை இருக்குமாக இருந்தால் அது ஓடி போய் கல்யாணம் முடிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய இந்த கொடுமை தான். அதனால் அவன் செத்து போறான். அவனால் பள்ளி பக்கம் வர முடியல, ரோட்டில் நிமிர்ந்து நடக்க முடியல, சில குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தலைமை தாங்க முடியல, தலை நிமிர்ந்து பேச முடியல, சிலருக்கு தலை குனிவும் சிலருக்கு ஊரை விட்டு ஒதுங்கி போறதும் ஏற்படுது. அவ்வளவு கேவலமா போகுது இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயம். உங்களுக்காக செத்து பொழைச்சி சதுரத்தை சாரா புழிஞ்சி ஓடி உழைச்சி தந்த அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்யலாட்டியும் உபத்திரம் செய்யாமலாவது இருந்திருக்கலாம் இல்ல? அந்த பெற்றோர்களுக்கு உங்களால எதுவுமே கொடுக்க முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, வேதனையை கொடுக்காம அவமானத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்ல? அப்ப கல்யாணத்தில் ஆக கேடுகட்ட ஒரு கலாச்சாரம், ஓடி போகக்கூடிய கலாச்சாரம், அது கல்யாணமே கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு அனாச்சாரம்ங்கிறத புரிந்து கொள்ளணும். அது இல்லாம பெற்றோர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் சில அனாச்சாரங்கள் ஒட்டி போகுது. ஆனால் அந்த கல்யாணத்தை பண்றோமே, இது மார்க்கத்துக்கு உடன்பட்டு இருக்க வேண்டுமே என்று நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம். கல்யாணத்துக்கு பொன் பார்க்க போறது, முத்தி பார்க்க போறது, பொட்டி மாற்ற போறது, பூ பொட்டி மாற்றுறது, இது இப்படியே செலவழிச்சு அவனை ஒட்டாண்டியாக்கி நடுத்தருவுக்கு கொண்டு வர அந்த சூழ்நிலை ஏற்படுது. பொத்தி பொத்தி வளர்த்த பெண்ணை கல்யாண விஷயத்துல மட்டும் சைவரால பெருக்கி விடுற பெற்றோர்கள் மாறி போறாங்க. அது வரைக்கும் பக்கத்து கடைக்கு விடாம, மூடினதால துறக்காம, வெட்டைக்கு ஆம்பளைகளுக்குள்ள விடாம பொண்ணை வைத்து வளர்த்து கல்யாணத்துல திரவுனை சோடிச்சு அவருக்கும் அவரை கூட்டாளிமாருக்கும் அவரை மச்சாமாருக்கும் காட்டி கொடுக்குற அளவுக்கு இந்த பொண்ணை மாத்திட்டாங்க. இதுல அடையாளம் போறதான். அந்த உலுகியாக்கு மாடு தேவண்டோன்னா பட்டியில கவுறு போட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடையாளம் போற மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு எந்த மாடு, இது 2.5 லட்சம், இது 3 லட்சம், இது 4 லட்சம், அப்ப கயிறை போடுறேன் என்று கயிறை போடுறேன். ஓ, இப்படித்தான் அடையாளம் போட்டு வைக்கிறாய்க்கும். இந்த அடையாளம் போறதுக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு போறது. சீதனத்தை பத்தி நான் பேச வரல. பொன் பார்க்க போறதுங்கிறது சீதனத்துக்குரியது. உண்மையிலேயே அங்க பாக்குறது பொண்ணு இல்ல, பொண்ணை மாப்பிள்ளை பார்த்து, மாப்பிள்ளைய பொண்ணு பார்த்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு திட்டம் கட்டினதுக்கு பிறகு குறுக்கால ஒரு விஷயம், பொன் பார்க்க வாராங்கயாம். அதனத்தை பார்த்து தானடா முடிவு செய்யணும். மரணத்தை பொன் பார்க்க வாரது அது உண்மையிலேயே பொன் பார்க்குற பேரில் பொண்ணுக்குரிய சொத்து பார்க்க போகிற கலாச்சாரம். பொண்ணு பார்க்க போன மதினிக்காரி மாப்பிள்ளோட ராத்தாவும் தங்கச்சும் அப்படியே பாப்பாள். அந்த சீட் அடிச்சிருக்கா, ஃபேன் போட்டிருக்கா, மேலே கொட்டிருக்கா, சுத்து மதில் கட்டிருக்கா, வளவுட எல்லை எது? பொண்ணு பார்க்க வந்தோடனே டீயை ஊற்றியாச்சு. மாப்பிள்ளோட வாப்பாவை காணலை, எங்க அங்கே நிற்கார் பின்னுக்கு புல கடைக்கு. என்னன்றதுக்கு வளவு எத்தனை பாகம் என்று அளந்து பார்க்காராம். இதெல்லாம் இன்றைக்கு நாட்டில் நடக்குது. இத்தனைக்கும் அவர் புலப்பூச்சி பவுந்தாடி மகனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த கலாச்சாரங்கள், இந்த பொட்டி பார்க்க மாத்துறது, பூ கலாச்சாரங்கள், இது கல்யாணம் ஃபங்க்ஷன். அந்த கல்யாணம் நாளைக்கு நடக்கிறதுக்கு முன்னுக்கு அதுக்கு முதல் அன்றைக்கு இப்போ ஒரு புது கலாச்சாரம் நம்மளோட பகுதியில் வந்தாச்சு, இந்தியாவில இருந்து கொப்பி பண்ணப்பட்டாச்சு. என்னண்டா மருதுண்டி, அதுக்கு என்னமோ பேரு வேற, மெஹனாவோ என்னமோன்னு பேரு, மருதுண்டி போடுற கலா. அதுக்கு ஒரு பெரிய ஹோல் புக் பண்ணி பெரிய பாட்டு